வணக்கம் நேயர்களே. தொடுவானம் டிவிக்கு தங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது தமிழக தேர்தலை பொறுத்தமட்டில் ஒரு 3வது வீடியோன்னு வச்சுங்க. முதல்ல நம்ம வட தமிழ்நாடு பத்தி பார்த்தோம். இப்ப வந்து மேற்கு தமிழகம், அதாவது கொங்கு பெல்ட் அப்படின்னு சொன்னா கொங்கு ரீஜன்னு சொல்லிட்டு. இது அந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சோம்னா தர்மபுரி, அப்புறம் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், அதன் பிறகு வந்து திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், பிறகு வந்து பொள்ளாச்சி. 9 தொகுதிகள். இது 9 ரொம்ப முக்கியமான தொகுதிகள். இதுல என்ன சொன்னா, அ பல காலமா இங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வந்து முக்கியமான வந்து ஒரு கட்சியா இங்க வந்து நெறைய ஓட்டுக்களை பெறக்கூடிய கட்சியா இருந்துட்டு இருக்கு. திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அவ்வளவு செல்வாக்கு இங்க இருந்ததில்ல. அவங்களுக்கு ஒரு ஒரு வீக் லிங்க் அப்படின்னே சொல்லலாம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் சரி, அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலும் சரி, இங்கு அதிகமான எண்ணிக்கை ஈவன் எடப்பாடி அவர்கள் கூட 2021ல அந்த கொங்கு பகுதியில அதிகமான சீட்டுகளை அவங்களால வெல்ல முடிஞ்சது. ஸோ பிஜேபிக்கும் வந்து அவங்களோட இது கோயம்புத்தூர், நீலகிரி அந்த 2 தொகுதி அவங்க ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு சாதகமான ஒரு நிலை நிலவுகின்ற ஒரு பகுதியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். நல்ல படித்த மக்கள், மிகவும் பண்பானவர்கள். அஃப்கோர்ஸ் எல்லா பகுதியிலுமே பண்பானவர்கள் தான் இருக்காங்க. இவங்களோட ஒரு ஒரு விருந்தினர்களை உபசரிப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து கொங்கு பகுதியில இருந்திருக்கேன் நான். கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு அந்த பகுதிகள்ல சத்தியமங்கலம் அங்கெல்லாம் நான் இருந்திருக்கேன் நான். அதனால இவங்களோட உபசரிப்பு என்னங்கிறது எனக்கு தெரியும். விருந்தினர்களை உபசரிப்பது, பண்பாக பேசுவது, இதெல்லாம் வந்து ஒரு அண்ட் நெறைய இன்ஸ்டிடியூஷன், நெறைய இந்த கோயம்புத்தூரை வந்து தென்னகத்தின் மான்செஸ்டர் என்று சொல்றாங்க. அங்க வந்து பருத்தி உற்பத்தி, மஞ்சள் உற்பத்தி, இன்னைக்கு வந்து ஈரோடுல வந்து கைத்தறி துணிகள்லாம் வந்து உற்பத்தி பண்றது, நெசவாளர்கள் பெரிய அளவுல இருக்கிறது. இதெல்லாம் இந்த பகுதியோடது. ஸோ இந்த மொத்த பகுதியும் வந்து 2, 3 காணொளியில நாம பார்ப்போம். முதல்ல வந்து ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த இதுக்கு பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 9 தொகுதிகள் உங்களுக்கு இருக்கு. இந்த 9 தொகுதிகளோட எந்த மாதிரி உங்களுக்கு குடுக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்ப. பார்த்தோம் சொன்னா 2009ல வந்து 95 லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க. 71 லட்சம் தான் ஓட்டு போட்டாங்க அதுல. ஸோ 75% ஓட்டு. 2014ல மறுபடியும் 30 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாறாங்க. 1,25,00,000 ஓட்டு. 2014 எல்லா அக்ராஸ் இந்தியா வந்து உங்களுக்கு வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சது. ஸோ ஆனா வந்து ஓட்டு போட்டது வந்து 24 லட்சம் தான் அதிகமா போடுறாங்க. அதுல பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு 95,41,000 பேர் ஓட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 லட்சம் அதிகமாகுது 2019ல. ஸோ 1,37,00,000 ஆனா 1,02,00,000 பேர் போடுறாங்க. அப்ப 74 ஒரு 2% உங்களுக்கு குறையறது. அதுல 1,5% குறையும். 74.6 கடந்த தேர்தல்ல குறையறது. இந்த முறை குறையுமா, ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மொத்தமா நம்ம பார்த்தோம் சொன்னா நமக்கு தெரியும். இதுல பார்த்தோம் சொன்னா 2009ல வந்து 4 தொகுதிகள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிக்கிறது. 3 பாராளுமன்ற தொகுதிகள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம். 1 வந்து கம்யூனிஸ்ட், ஒண்ணு வந்து மதிமுக. மதிமுக வந்து ஈரோடுல ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து 2014ல வந்து 8 தொகுதிகள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றம், ஒரு தொகுதி வந்து மாம்பழ சின்னம். அது அவங்க ஜெயிக்கிறாங்க. அது தர்மபுரியில. ஆனா அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாங்க. 2019 பார்த்தோம்னு சொன்னா, எல்லா தொகுதிகளுமே வந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் ஸ்வீப் பண்ணிது அந்த சமயத்துல. திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு 4, 2 கம்யூனிஸ்டுக்கு ஒரு சீட்டு. கோயம்புத்தூரும், திருப்பூரும். ஈரோடு வந்து கணேசமூர்த்தி ஜெயிச்சாரு. அப்புறம் வந்து உங்களுக்கு இது வந்து ஐ திங்க் தர்மபுரி வந்து செல்லக்குமார் ஜெயிச்சாரு. இல்ல கிருஷ்ணகிரி ஜெயிச்சார். பட் கிருஷ்ணகிரி இதுல வராது. இன்னும் ஒரு தொகுதி, கரூர் தொகுதி ஜோதிமணி ஜெயிச்சாங்க. கரூர் தொகுதி வந்து ஜோதிமணி ஜெயிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து அங்க இருக்கிற நிலைமை. அதே இது இப்ப இங்க நம்பர்ல போட்டிருக்கு. இதுல பார்த்தோம் சொன்னா 2 பெண்மணிகள் இருந்திருக்காங்க. 2014ல ஒரு பெண்மணி ஜெயிச்சிருக்காங்க.
2019 14 இருந்தது வந்து ஏடிஎம்கேலேருந்து, 19 காங்கிரஸ் ஜோதிமணி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஓட்டு சதவீதம்லாம் பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு 2000 இதுல 9ல பார்த்தோம்னு சொன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக வெறும் வந்து 3,92,000 ஓட்டு 2019 இது 9 கிடையாது. 2009ல பார்த்தோம் சொன்னா பாஜக ரொம்ப கம்மியான ஓட்டு தான் வாங்குறாங்க. 1,01,248 வாங்குறாங்க. பிஎம்கே 42,000 வாங்குறாங்க. 4,65,000 ஒரு இதுல வாங்குறாங்க அவங்க. அதாவது அந்த 2015 தர்மபுரி ஜெயிச்சது உங்களுக்கு. அதிமுக, திமுக வந்து எப்பவுமே அதிமுக அதிகமான வாக்குகளை வாங்குவாங்க. பட் 2019 மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதிகமா வாங்கிட்டு. அது ரிவர்ஸ் ஆச்சு. இங்க 49 லட்சம் வாங்குறாங்க 2014 அதிமுக. ஆனா 2019 அவங்க 41 லட்சம், இவங்க 25 லட்சம் வாங்குறாங்க. இந்த கூட்டணிகள் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப சிறிய ஃபாண்ட்ஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நாம வந்து கொங்கு பகுதியில வோட் கட்டர்ஸா யார் இருந்திருக்காங்கன்னு சொன்னா பிஎஸ்பி தான் அங்கேயும். அப்புறம் நாத்தாக்கா இருந்திருக்கு. ஆவரேஜ் ஓட் ஷேர் வந்து நாத்தாக்கா அங்கேயும் வந்து எப்படி வட தமிழ்நாட்டுல 30 லட்சம் ஓட்டு வாங்கினாங்களோ உங்களுக்கு 3 லட்சம் ஓட்டு வாங்கினாங்களோ, அதே போல இந்த பகுதியிலையும் வந்து 3 லட்சம். 9 தொகுதியில 37,000 ஓட்டு ஆவரேஜா ஒரு இதுக்கு. அதே போல அமமுகவும் அந்த சமயத்துல இருந்தது. மக்கள் நீதி மையமும் வந்து உங்களுக்கு ஒரு 53,000 ஆவரேஜ் ஓட்டு இருந்தது 9 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணி. அப்புறம் கொங்கு நாடு மக்கள் கட்சி வந்து அவங்க 9 சீட்ல 61,000 2009ல. மக்கள் நீதி மையம் 2019, நாத்தாக்கா, அமமுகவும் 2019 தான். ஆனா வந்து கொங்கு நாடு மக்கள் கட்சி வந்து அப்பதான் வராங்க அவங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மெய்டன் என்ட்ரி அவங்களுக்கு. பிஎஸ்பியை பொறுத்த மட்டும் 3,800, 4,000 ஓட்டு ஆவரேஜா ஒரு தொகுதிக்கு இருக்காங்க. அது ஒரு சின்ன பாதிப்பு தான் அவங்களோடது ஏற்படும் வச்சுங்க அவங்களுக்கு. இது வந்து காங்கிரஸோடது அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சது போன முறை. அது ஜோதிமணி அவர்கள் கிட்டத்தட்ட 3,5 லட்சமோ என்னமோ நினைக்கிறேன் அவங்க வித்தியாசம். தம்பிதுரைன்னு முன்னாள் பாராளுமன்ற துணை சபாநாயகர் அவங்கள வெற்றி கொள்றாங்க. ஸோ இது பார்த்தோம் சொன்னா எகைன் 9 சீட்டு. இது நோட்டா 2009ல நோட்டா கிடையாது உங்களுக்கு. நோட்டா இண்டிபெண்டன்ட் அதே போல தான் 1.2லேருந்து 0.5 வட தமிழகத்தில் வந்து 1.2 இருந்து 0.7 வந்து 0.5 ஆச்சு. இங்கே 1.2 இருந்து இது இண்டிபெண்டன்ஸ் 0.5 ஆகி 0.4 ஆகுது. நோட்டா வந்து 0.4லேருந்து 0.3 ஆகுது. ஸோ எல்லா இடத்துலையும் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இதுதான் வச்சுங்க உங்களுக்கு. நோட்டா வந்து குறையிறது வந்து வரவேற்கத்தக்க ஒரு முடிவு அப்படி சொல்லலாம் உங்களுக்கு. இதன் பிறகு நம்ம கோயம்புத்தூர் தொகுதியை பத்தி பார்ப்போம். இது நமக்கு இதெல்லாம் செய்து கொடுத்தவங்க வந்து இது வந்து கோயம்புத்தூர் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்ம கோயம்புத்தூர் தொகுதியில வந்து பார்த்தோம் சொன்னா நமக்கு இருக்கக்கூடியது இவங்க வந்து இட்ஸ் 2014 வந்து ஒரு பெஞ்ச்மார்க் எலெக்ஷன். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க இதுல சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் 98ல ஒரு தடவை ஜெயிச்சாரு. அதன் பிறகு 99ல ஒரு தடவை ஜெயிச்சாரு. அதுக்கு பிறகு நடந்ததுல எல்லாம் வந்து ஜெயிக்கல. பாஜக வந்து அங்க ஜெயிக்கல. 2014ல வந்து டிஎம்கே 2.2 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு காங்கிரஸ் வந்து 0.6 லட்சம் ஓட்ஸ். பிஜேபி பிளஸ் பிஎம்கே 3.9 லேக் ஓட்ஸ். நல்ல ஓட்டு. ஏடிஎம்கே வந்து 4.31 லேக்ஸ். அதாவது வந்து கிட்டத்தட்ட 41 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. பிஜேபிக்கு ஒரு பேஸ் இருக்கு அவங்க. அந்த பேஸை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த தடவை அண்ணாமலை ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு தமிழகத்தில் ஒரு பெரிய பஸ் கிரியேட் பண்ணி மாற்றத்திற்கான ஒரு ஆளாக, அதனால தான் நாம கூட நம்ம நிகழ்ச்சிக்கு பேர் மாற்றமா ஏமாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு
மாற்றம் கொண்டு வருமா, டிசப்பாயிண்ட் ஆகுமா சொல்லிட்டு. கணபதி ராஜ்குமார் சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற இருக்கிறது. சிங்கை ராமச்சந்திரன் சொல்லிட்டு. சிங்கைன்னா சிங்காநல்லூர் அங்க இருக்கிறது. ஸோ என்ன மாரி ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு. அ பாஜக டென்டேட்டிவா இருந்தது முதல்ல. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் வலுவா அவங்க போயிட்டு இருக்காங்க மாரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னா இது அந்த கேப்ப வந்து ஒரு மாதிரி பிரிட்ஜ் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர்ல. ஆ பாஜக நல்ல ஒரு மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த அண்ணாமலை அவர்களோட இதுக்கு இருக்கு. ஸோ அது என்ன மாரி ஒரு இத குடுக்கும் அப்படிங்கிறது ஆ வர காலத்துல தான் தெரியும் நமக்கு. தேர்தல் போது தெரியும் உங்களுக்கு. தேர்தல் முடிந்த ரிசல்ட் வந்தோனே தெரியும் நமக்கு. பார்க்கலாம் இப்ப. 6 சட்டமன்ற தொகுதி. அதுல வந்து கோயம்புத்தூர் சவுத்துல தான் வந்து 2021 வானதி சீனிவாசன் மகளிரணி அகில இந்திய தலைவி. அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ அ இங்க எல்லாமே வந்து அதிமுக தான் வந்து ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய இடம். அதிமுக வலுவா இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு. ஸோ அ நடராஜன், நாகராஜன் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. 2014ல நாகராஜன், 2009ல நடராஜன், அப்புறம் 2019ல நடராஜன். இந்த தடவ அவர் நிக்கல. நடராஜன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க நிக்கல இந்த தடவ. ஸோ அ ஓட்டு பார்த்தவங்க சொன்னா சதவீதம் 8,24,000 போல ஆயிருக்கு 2009ல. அது அப்புறம் 11,00,000 ஆயிருக்கு உங்களுக்கு. ஓட்டு சதவீதம் ஆனா குறைஞ்சிட்டு வந்திருக்கு. 70லேருந்து 68 ஆச்சு. 68லேருந்து போன தடவ வெறும் 63%, 5% குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பெரிய கன்சர்ன் வச்சுங்க. 12,50,000 ஓட்டு உங்களுக்கு. கிட்டத்தட்ட 70,000 ஓட்டு தான் அதிகமா வந்து 2014 விட 2019ல போல் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் எ வெரி பிக் கன்சர்ன். இந்த தடவ என்ன ஆகும்? ஓட்டு பெர்சன்டேஜ் என்ன ஆறுதோ அத வச்சே கூட நம்ம வந்து முடிவு கணிக்க முடியும். நேத்துக்கே நம்ம வந்து சிலது பார்த்துருக்கோம். பெண்கள் ஓட்டு அதிகமாகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இது அசெம்பிளி கான்ஸ்டிட்யூவன்சி வைஸ் பார்த்தோம் சொன்னா 2019ல வந்து பாஜக அணிக்கு நல்ல இது இருந்திருக்கு. 30%, 35 அதாவது பாஜக ஏடிஎம்கேயோட சேர்ந்து இருந்து 2014ல பார்த்தோம்னா கூட உங்களுக்கு எல்லா இடத்துலயும் 32, 33, 32, 34, 34, 34% இருந்திருக்கு. ஸோ அதிமுகவோட வந்து கம்மியா வந்து கவுண்டம்பாளையத்துல ஒரு 5% கம்மியா இருந்திருக்கு. கோயம்புத்தூர் சவுத்துல வந்து நார்த்ல வந்து 1%, சவுத்லயும் 1% தான் அவங்க கம்மியா இருந்திருக்காங்க. சிங்காநல்லூர்ல 3%, 4% அதிகமா இருந்திருக்காங்க. பல்லடத்துல தான் கொஞ்சம் அதிகமான இது வந்து சூலூர், பல்லடம். அதுல தான் வந்து அதிமுகக்கு அதாவது அதிகமான ஓட்டு கிடைச்சது. ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட 10% பல்லடத்துல. இது 2014 வச்சு சொல்றேன் நான் உங்களுக்கு. ஸோ அப்ப வந்து பாஜக தன்னோட தலைமையில தான் ஒரு அணிய கட்டி அமைச்சிருந்தது. ஸோ அதனால பாஜகக்கு அடிப்படையில அங்க ஒரு பெரிய பேஸ் இருக்கு அங்க. அந்த பேஸ வச்சு அவங்க வந்து 2014 பேஸ வச்சு அவங்க இப்ப இந்த கொங்கு நாடு மக்கள் கட்சி அதுல வந்து அந்த பெஸ்ட் ராமசாமிங்கிற அவரோட பிரிவு வந்து பாஜகவோட அவங்கள ஆதரிக்கிறது. ஸோ சான்சஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத சொல்லணும் உங்களுக்கு. ஸோ இதுவும் எகைன் அதே பர்சன்டேஜ் உங்களுக்கு வினர்ஸ் வாங்கின பர்சன்டேஜ் என்னங்கிறத பார்க்குறோம் நம்ம இது. அதன் பிறகு பார்த்தோம் சொன்னா இது ரீசெண்ட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல சவுத் மட்டும்தான் வந்து கமலஹாசனை எதிர்த்து போட்டிட்டு வானதி அவர்கள் வெற்றி பெறாங்க. 53,209 ஓட்டு வாங்கி. ஸோ அகைன் பாஜக. ஸோ பாஜக அணி. ஆனா வந்து எல்லாமே வந்து ஒரு 33, 35% தான் இருக்கு. இது க்ளோஸ் கால் தான் ஒரு வச்சுங்க இது. அதான் 50%, 48% அந்த மாதிரி இல்லை இல்ல. ஸோ 3 பக்கமா பிரிஞ்சு 4 பக்கமா பிரியும் போல் இருக்கு. 3 பெருசா 3 பக்கமா பிரியும். நாத்தாக்காவும் கொஞ்சம் ஓட்டை எடுத்துட்டு போகுங்கிறதுனால இது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. தென் அகைன் இது வந்து பல்லடத்தை பத்தி. பல்லடம் வீக் பாஜகக்கு அண்ட் சூலூர் அண்ட் பல்லடம் அங்க எப்படி மேக்கப் பண்றாங்கங்கிறது தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அவங்களோட விஷயத்துல. தென் திஸ் இஸ் ஆக்சுவலி கவுண்டம்பாளையம் ஓரளவுக்கு இவங்களோட இது இருக்கக்கூடிய பாஜகக்கு இருக்கக்கூடியதா இருக்கும். அங்க கவுண்டம்பாளையத்துல இந்த அமைச்சர் வேலுமணி அவரோட ஸ்ட்ராங் ஹோல்ட் அவர் தான் எம்எல்ஏ அங்கேருந்து உங்களுக்கு. இப்ப அடுத்த தொகுதி பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு
எங்க எடுக்கணும் சொன்னா அடுத்த தொகுதி நம்ம இது எடுக்கலாம். இப்போ வரக்கூடிய தொகுதி வந்து உங்களுக்கு அண்ணாதுரை சேலம் தொகுதி. இது வர ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொகுதி. இது கூட சேலம் கூட உங்களுக்கு சேலத்துல வந்து முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி அவர் போட்டியிடுறாரு. சேலத்தோட பார்த்தோம் சொன்னா 2019 வந்து 16 லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க. 16,12,000. இப்ப 2024 17,09,000 இருக்காங்க. அண்ணாதுரைன்னு பாமகல போட்டியிடுறாங்க. இந்தியா அலையன்ஸ்லேருந்து டிஎம்கேலேருந்து செல்வ கணபதி, ஏடிஎம்கேலேருந்து பி விக்னேஷ். ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். ஏடிஎம்கேயோட ஸ்ட்ராங் ஹோல்டு சேலம்ங்கிறது பாமகக்கும் ஒரு கணிசமான ஓட்டு அவங்களுக்கு அங்கே இருக்கும் உங்களுக்கு. அதனால இது என்ன ஆறுது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். சேலம் வந்து சேலத்தில் மாறி மாறி வந்திருக்குன்னு வச்சுங்க உங்களுக்கு. 2009 செம்மலை ஜெயிக்கிறாரு. அதன் பிறகு வந்து 14 வந்து பன்னீர்செல்வங்கிற ஜெயிக்கிறார். பட் 2019 வந்து பார்த்திபன் அப்படிங்கிற ஜெயிக்கிறார். அவர் நிற்கலை இந்த தடவை. ஸோ 2004 காங்கிரஸ் ஜெயிக்குது தங்கபாலு. 99 மறுபடியும் செல்வ கணபதி அப்பவும் ஜெயிக்கிறாரு உங்களுக்கு. ஸோ 99 2004 செல்வ கணபதி தங்கபாலு, 99 செல்வ கணபதி அதிமுக. அப்போ வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்ததுங்க. அது ஆனா வந்து அவர் செல்வ கணபதி அதிமுக வந்து காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருந்தாங்க அப்ப. ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. இது வந்து இதுல அநேகமா இது ஒரு டஃப் ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான். பாமக எவ்வளவு தூரம் வந்து ஓட்டை எடுக்கிறது, அது எவ்வளவு இதாகுங்கிறத நம்ம பார்ப்போம். இது இன்னும் ஒரு 2-3 வீடியோ போட்டோம் சொன்னா இது என்ன மாதிரி அங்க வந்து சுச்சுவேஷன் களத்துல மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அடுத்தடுத்த வீடியோல இந்த இப்போ வந்து 2 தொகுதிகள் பார்த்துருக்கோம். இப்போ தர்மபுரி ஒன்று பார்த்துட்டோம் சொன்னால் நமக்கு இந்த ஒரு வீடியோக்கு நம்ம தர்மபுரியை பார்த்துருவோம். தர்மபுரி பார்த்துட்டு தர்மபுரி ஒரு இன்ஃபேக்ட் ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் தொகுதி. இதில் வந்து பாமகக்கு வந்து இதோட அசம்பிளி கான்ஸ்டுவன்சிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது உங்களுக்கு இது. ஸோ ஸோ இங்கே பார்த்தோம் சொன்னால் 2019 டிஎம்கே ஜெயிச்சுது. பட் ஒரு 70,000 ஓட்டில் தான் உங்களுக்கு 73,000 ஓட்டில் தான் ஜெயிக்கிறாங்க அவங்க 2019. அன்புமணி ராமதாஸ் அவங்க தான் நிற்கிறாரு அதில். ஸோ அதுக்கு முன்னாடி 2014 அவர் அங்கே ஜெயிக்கிறாரு. 2009 வந்து டிஎம்டிக்கே ஒரு 1 லட்சம் ஓட்டு எடுத்துட்டு போகிறது. இவங்க அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோட சேர்ந்து நிற்கிறாங்க. அப்போ ஒரு 2.3 லட்சம் தான் வாங்க முடியாது. இந்த முறை அவங்க மனைவி அன்புமணி ராமதாஸோட மனைவி நிற்கிறாங்க. அது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது, இது மாம்பழத்தினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னா மாம்பழம் நிறைய தடவை வந்து அந்த தொகுதிகளில் குறிப்பாக அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் ஜெயிச்சிருக்கு. பெண்ணாகரம், தருமபுரி, மேட்டூர் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சில தொகுதிகள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹரூர் அண்ட் பாலக்கோடு வந்து கொஞ்சம் வீக்லிங்ஸ் அவங்களுக்கு. மற்றபடி மேட்டூர், அந்த பெண்ணகரம் அண்ட் தருமபுரி எல்லாம் இருந்தவங்க. பாப்பிரெட்டிப்பட்டியிலையும் கொஞ்சம் பழைய அமைச்சர் வந்து அந்த பழனியப்பன் ஒருத்தர் இருந்தார், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். அவர் அமமுகலையும் கொஞ்ச நாள் இருந்தார். ஸோ அவரோட ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. பட் இந்த தடவை வந்து ஒரு ஈவன்லி பாய்ஸ்டுன்னு வச்சுக்கோங்க. பட் தெர் இஸ் அ ஸ்லைட் எட்ஜ் டு பாமக அவங்களுக்கு அந்த அவங்க அன்புமணியோட மனைவியே போட்டிடுறதுனால அவங்க வந்து களத்துல முழுக்க இறங்கி வந்து இது கடந்த முறை செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெயிச்சார். அவர் முதல்ல பாமகல இருந்தாரு. அவங்க அப்பா பெரிய வடிவேல் கவுண்டர்னு சொல்லிட்டு பெரிய அவரும் தலைவர், அரசியல் தலைவருங்க. ஸோ இது வந்து இப்போ இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுக்கல. அவர் தான் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து தாறுமாற ஏதோ பேசி அவருக்கு கட்சிக்குள்ளேயே சீட்டு கொடுக்காம விட்டாங்க. இந்த வந்து என்னோட கணிப்பில் வந்து தெர் இஸ் அன் எட்ஜ் ஃபார்
சௌமியா அன்புமணி அவர்களுக்கு. ஸோ ஹவ் இட் கோஸ் இது எல்லாமே நம்ம வந்து வர சமயத்தில் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த பாலக்கோடு அண்ட் ஹரூர் இந்த 2 அசம்பிளி செக்மெண்ட் வந்து கொஞ்சம் வீக் லிங்க் அவங்களுக்கு. பாப்பிரெட்டிப்பட்டி தே வில் மேக் இட் அப் அண்ட் அதர் திங்ஸ் ஆக்சுவலி திஸ் மேட்டூர் பெண்ணாகரம் அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடியது உங்களுக்கு. ஸோ லெட் அஸ் சி எப்படி போகிறது இது பார்க்கலாம். இது வந்து வர சமயத்தில் வந்து என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கறது. இது கடைசி 2 நாள், இப்போ நாளைக்கு நாளைக்கு 2 நாள் தான் இருக்கு. ஏன்னா 2 நாள் கூட வெரி இம்பார்ட்டன்ட் கடைசி இது இருக்கிற எப்போவுமே தேர்தலில். ஸோ அந்த சமயத்தில் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை இவங்களும் வந்து கிரவுண்ட் லெவலில் கொண்டுறாங்க. ஏன்னா மக்களை வீடு வீடாக போய் சந்திக்கிறது கடைசி நாள் தான் பல விஷயங்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த பணம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நாளாக ஆரம்பித்து எல்லாருமே இந்த சமயத்தில் தான் இது. ஸோ அது தவறு இருந்தால் கூட ஆனால் நடக்கிறது அது கிரவுண்ட் லெவலில் நடக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேக்டரிங்கில் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இன்றைக்கி இருக்கிறதுல அவங்க வந்து ஒரு ஈவன்லி பாய்ஸ்டாக இருந்தால் கூட இவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி தோன்றுறது. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.